மாணவர்களே, மறுபடியுமாக உங்கள் மத்தியிலே வருவதற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி. நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. ஆனால் கர்த்தருடைய கருவியாக என்னை ஆண்டவர் பயன்படுத்தி வருவதற்காக நான் நடித்துகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவ மனிதர்கள் எங்கே? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே தேவ மனிதர்கள் எங்கே? நான் வாங்குகிறதில்லை. 2 ராஜாக்கள் 5:16. நான் காணிக்கை வாங்குறதில்லை, நான் கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் என்கிறார் தேவ மனிதனாக எலிசா. சீரியா நாட்டு தளபதியை குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையாக்கிய காரியத்தில் கர்த்தருடைய கருவியாக எலிசா காணிக்கை வாங்குவதற்கு தகுதியானவர். மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத நோயை எலிசா மூலமாக தேவன் குணப்படுத்தினார் என்பது சத்தியம். எலிசா அந்த காணிக்கையை வாங்கி மிகப்பெரிய ஒரு பணக்காரராக ஆகியிருக்க முடியும். ஆனால் தேவ மனிதனாக அவர் நிற்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15:22 ஆபிரகாம் சோதோம் ராஜாவிடம் பொருள்களை வாங்குவதற்கு தகுதியானவர். ஆனால் ஆதியாகமம் 15:23 அவர் என்ன சொல்றாரு? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்றார். நான் கர்த்தரையே நம்பி வாழ்கிறேன். கர்த்தருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. மனிதர்களை நம்பாமல் கர்த்தரை நம்பி வாழ்கிற தேவ மனிதர்கள் எங்கே? கிறிஸ்துமஸ் காலங்கள் வரி வசூலிக்கும் காலங்கள் அல்ல, வாரி வழங்கும் காலம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். உண்மை கிறிஸ்துவம் என்று அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவத்தை நீங்கள் இந்த செய்தி மூலமாக தெரியப்படுத்துங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க 4 பேருக்கு. காட் பிளஸ் ஆல்.